மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் மாணிக்கவாசக பெருமானுடைய இறுதி இலட்சியத்தன்மை குறிப்பிடப்படுகின்ற அதே வேளை அடுத்ததாக மகாபாரதத்தில் வருகின்ற தர்மனுடைய அந்த இலட்சிய சமநோக்கத்தன்மையானது இன்றைய இந்த வகுப்பில் நாங்கள் அவதானிக்க வேண்டும். தர்மனினுடையதும் அடுத்தது கம்பராமாயணத்தில் வருகின்ற தசரதனுடைய அந்த இலட்சிய சமநோக்கத்தன்மையை பற்றி இன்றைய இந்த வகுப்பில் நாங்கள் என்ன செய்வோம்டா படித்து கொள்ள வேண்டும் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது தர்மனினுடைய அதாவது மகாபாரதத்தில் அறத்தினுடைய வடிவமாக காணப்படுகின்ற அந்த தர்மனினுடைய அந்த இறுதி அந்த சமநோக்கத்தன்மை, அந்த இலட்சிய சமநோக்கத்தன்மையானது இங்கு என்ன செய்யறா தெளிவாக வெளிப்படுத்தப்படுகின்றது. தர்மபுத்திரர் அறத்தையே இலட்சியமாக கொண்டவர் ஆய், தர்மபுத்திரர் அறத்தையே லட்சியமாக கொண்டவராய் அறத்தின் பயனாக கிடைத்த முத்தி இன்பத்தை, அறத்தின் பயனாக கிடைத்த அந்த முத்தி இன்பத்தை தியாகம் செய்து சமநிலையில் நின்றமையால் சிறந்த அறநெறி செல்வர்கள் உயர்ந்த உதாரணமாகின்றார். அதாவது சிறந்த அறநெறி செல்வர்களுக்குள் உயர்ந்த உதாரணமாக மாறுகின்றார். அதாவது சிறந்த அறநெறி செல்வர்களுக்குள் உயர்ந்த உதாரணமாக நாங்கள் யாரை குறிப்பிடமாண்டா மகாபாரதத்தில் வருகின்ற தர்மனை குறிப்பிடலாம். அவர் முத்துவிலகத்துக்கு செல்லும் வழியில் இலட்சிய சோதனை ஒன்று நடைபெறுகிறது. புழுத்த நாய் ஒன்றை அங்கே காண்கின்றார். புழுத்த நாய் ஒன்றை அங்கே காண்கின்றார். அவர் செல்லுகின்ற அந்த இலட்சியம் என்று முத்தி பேர் என்று சொல்லப்படுகின்ற அல்லது வீடு பேர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தை நோக்கி என்ன செய்கிறார் என்றால், அதாவது அறத்தினுடைய வடிவமாகிய தர்மன் செல்லுகின்றார். பிற உயிர்களை தம்முயிர் கண்ட சமநெறி செல்வராகி அவர், பிற உயிர்களை தம்முயிர் கண்ட சமநெறி செல்வராகி அவர் தமக்கு நாய்க்குமிடையே ஒற்றுமை காண்கின்றார். தமக்கும் அந்த நாய்க்குமிடையே ஒற்றுமைத்தன்மையை என்ன செய்கின்றார் என்ற காண்கின்றார். அதன் துன்பத்தை தமக்கு ஏற்பட்ட வந்ததாக பாவிக்கின்றார். அதாவது அந்த துன்பத்தை தனக்கு ஏற்பட்ட துன்பமாக பாவிக்கின்றார். நாயை தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு முத்தியுலக வாயை அடைகின்றார். அதாவது முத்தியுலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வீடு பெற்று இடத்தை என்ன செய்கிறார் அடைகிறார். நாயை வெளியே விட்டு உள்ளே புகுமாறு முத்தியுலகம் உத்தரவிடுகிறது. அதாவது தர்மன பாதிக்கிறது, நீ நாயை விட்டுட்டு நீ மட்டும் என்ன செய்யறா அந்த முத்தியுலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வீடு பேருக்கு செல்லலாம் என்று உத்தரவிடுகிறது. இந்த நாய்க்கு உரிமை இல்லாத முத்தியை எனக்கு வேண்டாம் என மறுத்து கூறுகிறார். நாய்க்கு உரிமை இல்லாத அந்த முத்தி எனக்கு வேண்டாம் என மறுத்து கூறுகிறார். அறத்தின் பயனாகிய முத்தியையும் உடன் கொண்டு முத்தியுலகம் புகுகின்றார். அறத்தின் பயனாகிய அந்த முத்தியுலகத்தை உடன் கொண்டு முத்தியுலகம் புகுகின்றார். இது நம் முன்னோர் கண்டு அனுபவித்து உலகுக்கு உபகரித்த சமநிலை கொள்கைக்கு ஓர் உரைகல்லாக விளங்குகிறது. உரைகள் என்பது என்னவா இருக்கும் என்றால் சான்று ஆதாரமாக அமைகிறது. உரைகள் என்பது என்னவா இருக்கும் என்றால் சான்று ஆதாரமாக ஆளங்கிறது. இவ்வாறு இலட்சிய பயனை தியாகம் செய்து இலட்சிய சமபுத்தியில் நிலை நின்ற இலட்சிய புருஷர்கள் நம் நாட்டில் வாழ்ந்து வருகின்றார்கள், இனியும் வாழ்ந்து வருவார்கள். இது ஒரு நியமம். இனியும் இந்த உலகத்திலே என்ன செய்வார்கள் என்றால் வாழ்ந்து வருவார்கள். இது ஒரு நியமம். இலட்சியவாதிகள் என்ற தூல வடிவம் என்றால் அவர்களுடைய கண்ணுக்கு புலப்படுகின்ற திட்ட தெளிவான வடிவம் மறைந்தாலும் இலட்சியங்கள் மறைந்து போவதில்லை. அந்த இலட்சியங்கள் மறைந்து போவதில்லை. அவை நம்முள்ளத்தை கலந்து நம்மை ஆட்கொண்டு நிற்கின்றன. அவை அழியா நிலை பெற்றவை. அவை அழியாத அந்த நிலையை பெற்றவை. தூல வடிவில் நின்று மறைந்த இலட்சிய புருஷர்களை இயற்கை புலமையும் அறிவு தெளிவும் உள்ள உண்மை கவிஞர்கள், அறிவு தெளிவும் உள்ள அந்த உண்மை கவிஞர்கள் காவியங்களிலே அல்லது காப்பியங்களிலே
சூக்ம வடிவில் அமைத்து காணலாம். சூக்ம வடிவம் என்னென்றால் மறை பொருளான வடிவத்தை குறிக்கிறது. இந்த அற்புத காட்சியில் இலக்கிய புருஷர்களை காணாமற் கண்டு பேரானந்தம் அடைகிறோம். இலட்சியங்களும் இலட்சியவாதிகளும் அபின்னம். அபின்னம் என்றா என்னத்தை குறிக்கிறா? ஒருமைப்பாடு என்ற அர்த்தத்தை குறிக்குது. இதே போன்று இலக்கியங்களும் அபின்னம். இலக்கியங்களுடன் அபின்னமாக நின்று உணர்வார்க்கு, இலக்கியங்களுடன் அபின்னமாக நின்று உணர்வார்க்கு இவை புலனாகும். 100 ஆண்டு கழிந்தாலும் உண்மை இலக்கியங்கள் புதுமை பெற்று உள்ளங்களை தளிர்த்து மலரச் செய்கின்றன. அதாவது உண்மை இலக்கியங்கள் 100 ஆண்டு கழிந்தாலும் உண்மை இலக்கியங்கள் புதுமை பெற்று உள்ளங்களை தளிர்த்து மலரச் செய்கின்றன. இலட்சிய வாழ்விலே நமக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளை நாம் மேற்கொள்ளுதல் வேண்டும். நமக்கு ஏற்படுகின்ற அந்த இடையூறுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இலட்சியங்களை இடையீடுபடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த இலட்சியங்களை இடையூறுகள், அதாவது எதுவும் இடையூறுகள் இல்லாது, இடையீடுகள் எதுவும் இல்லாது பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதற்கு நமது இலக்கியங்களை நாம் நாடுதல் தக்குதல். அதாவது இதுக்கு நாங்கள் தமிழில் உள்ள சில இலக்கியங்களை நாடுதல் ஒரு தக்கதாக இருக்கிறது. ஓர் உதாரணத்தை இங்கே காண்போம். இது கம்பராமாயணத்தில் வருகின்ற தசரத மாமன்னன் அயோத்தி மாநகரத்தை ஆட்சி செய்தவன். 60,000 ஆண்டுகள் அரசாட்சி செய்த ஒரு அரசனாக குறிப்பிடப்படும் ஆராய்ச்சி கொண்ட தசரத சக்கரவர்த்தி. அவன் மனமானது 2 இலட்சியங்களிடையே கிடந்து ஊசல் ஆடுகின்றது. ஒன்று அரசியல், மற்றது சத்தியம். அரசியல் நிலை மாறக்கூடியது, ஆனால் சத்தியம் என்றுமே நிலை மாறாது. அவை தசரன் நிற்கிறான், நிலை மாறும் தன்மை உள்ள அரசியல் கொள்கையை கைவிட்டு நிலை மாறாத சத்திய வாக்கை கடைப்பிடிப்பேன் என கருதி தன்னுடைய உயிரை விட்ட அந்த ஒரு இலட்சிய புருஷராக நாங்கள் யாரை குறிக்கலாம் என்றால் தசரத மாமன்னனை குறிக்கலாம். இராமாயணத்திலே ஒரு காட்சி, தசரதன் 2 இலட்சியங்களிடையே ஊசல் ஆடுகின்றான். ஊசல் என்பது ஊஞ்சல் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அவனுடைய மனம் 2 இலட்சியங்களிடையே கிடந்து அவருடைய மனம் ஊசல் போல தடுமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஒன்று அரசியல், மற்றது சத்தியம். ஒன்று அரசியலாக இருக்கிறது, மற்றது சத்தியம். இவ்விரண்டில் ஒன்றை தெரிவு செய்வதில் அவன் திண்டாடுகின்றான். அவன் இந்த 2ல் ஒன்றை தெரிவு செய்வதில் அவன் மனம் என்ன செய்யண்டா திண்டாடுகிறது. அரசியல் கொள்கையின்படி மூத்த புதல்வன் ராமனுக்கு முடிசூட்டுவதா, அல்லது கைகேக்கு கூறிய சத்திய வாக்கை நிலைநாட்டுவதா? இந்த தரும சங்கடத்தின் நிலையில் ஊசலாடுகின்ற அரசன் நினைக்கின்றான், அரசியல் நிலை மாறக்கூடியது, சத்தியம் நிலை மாறாது. அரசியல் நிலை மாறக்கூடியது, சத்தியம் என்று சொல்கிற வாய்மை நிலை மாறாது. நிலை மாறும் தன்மை உள்ள அரசியல் கொள்கையை கைவிடுவேன், நிலை மாறாத இயல்புள்ள சத்திய வாக்கை கடைப்பிடிப்பேன். அதாவது நிலை மாறும் தன்மை உள்ள அரசியல் கொள்கையை கைவிடுவேன், நிலை மாறாத இயல்புள்ள சத்திய வாக்கை கடைப்பிடிப்பேன். இதுதான் அரசனுடைய முடிவு. இதுதான் தசரத மாமன்னனுடைய ஒரு தகுந்த முடிவாக இருக்கிறது. நடுநிலையில் நின்று வாக்குறுதியை காப்பாற்றி சத்தியத்தில் நிலை நின்று உயிரை தியாகம் செய்கின்றான். சத்தியத்தின் பொருட்டு தனது உயிரை தியாகம் செய்த தசரதனின் வாழ்க்கையில் நிகழ்ந்த இந்த பெருநிகழ்ச்சியானது நடுநிலையில் நின்று இலட்சியத்தை நிலைநாட்டுவோருக்கு ஓர் உதாரணமாக அமைகிறது. 5000 ஆண்டுகளின் முன்பு கடைப்பிடித்து அனுபவித்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கடைப்பிடித்து அனுபவித்த இலட்சிய சமநோக்கை நாம் மீண்டும் பெற வேண்டும். அந்த இலட்சிய சமநோக்கை நாங்கள் மீண்டும் பெற வேண்டும். இலக்கியங்களிலே பரந்துபட்டு கிடக்கின்ற இலட்சியங்கள் இயல்பினை நாம் கண்டறிதல் வேண்டும். இலட்சிய புருஷர்களின் சமநோக்கினையும் சகிப்புத்தன்மையினையும் நாம் இலக்கியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இலட்சிய புருஷர்களினுடைய அந்த சமநோக்கத்தன்மையையும் சகிப்புத்தன்மையினையும் நாம் இலக்கியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இலட்சிய சமநோக்குடன் நமது சமூகத்தில் உள்ள உயர்வு தாழ்வு பண்புகளை நாங்கள் சீர்படுத்த வேண்டும். இலட்சிய சமநோக்கு தன்மையோட நமது சமூகத்தில் உள்ள உயர்வு தாழ்வு பண்புகளை சமன் செய்து சீர்படுத்த வேண்டும். நமது இலக்கிய பூங்காவின் நறுமணம் நமக்கு புத்துயிர் அளிப்பதாக அந்த இலக்கிய பூங்காவினுடைய
அந்த நறுமணம் என்று சொல்லப்படுகிற வாசனை எங்களுக்கு ஒரு சிறந்த புத்துயிர் அளிப்பதாக. சொன்மலரை, இதுல சென்மலர் என்று இருக்குது, அதுல சின்ன ஒரு பிழை இருக்குது. சொன்மலரை பண்பு எனும் நாரிலே தொடுத்து, பண்பு என்று சொல்லப்படுகின்ற நாரில் தொடுத்து இனிய நன்மணமாம் பண்பு நனிகமல. சொன்மலரை பண்பு எனும் நாரிலே தொடுத்து தொடுத்து இனிய நன்மணமாம் பண்பு நனிகமல. இன்முகமே காட்டி, இன்முகம் என்பது பண்பு தொகை, இனிய ஆனமுகம் அல்லது இனிமை ஆகிய முகம். இன்முகமே காட்டி புலவீரண்டா, புலவர்களின் கருத்தில் ஒருவர்க்கு ஒருவர், புலவர்களினுடைய அந்த கருத்திலே ஒருவர்க்கு ஒருவர் சூட்டி சுகம் பொலிவீர். சூட்டி பொலிவீர் சுகம், சூட்டி சுகம் பொலிவீர் என்றால் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்களாக என்று சொல்லப்படுகிறது. இந்த பாடல்ல இருக்கிற அணி உருவகணியாக இருக்கிறது. சொல் ஆகிய மலர், சொன் மலரை பண்பு என்று நாரிலே தொடுத்து இனிய நன்மணமாம் பண்பு நனிகமல. இன்முகமே காட்டி புலவீர் கருத்தில் ஒருவர்க்கு ஒருவர் சூட்டி பொலிவீர் சுகம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு இந்த லட்சியமும் சமநோக்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த புலவர்மணி ஏஎன்னா பெரியதம்பி பிள்ளை அவர்கள் எழுதிய இந்த கட்டுரை பகுதியிலே, அதாவது இலக்கியங்களை ஆதாரப்படுத்தி குறிப்பிடப்படுகின்ற இலட்சியத்தன்மைகளும், அதே மாதிரி இலட்சியவாதிகள், அந்த இலட்சியவாதிகளினுடைய சமநோக்கத்தன்மை, அதே மாதிரி தங்களுடைய நலனை கருதாது பிற நலன்களை கருத அந்த லட்சியவாதிகள் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, மயிலுக்கு ஓர்வையை வழங்கிய பேகன், இந்திரனுக்காக தன்னுடைய கவச குண்டலங்களை வழங்கிய கர்ணன், பெருஞ்சித்திரனுக்காக தன்னுடைய தலையை ஈந்து கொடுத்த அந்த குமண வள்ளல் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் எல்லாம் ஒரு இலட்சியவாதிகளாக கருதுகிறார்கள். தங்களுடைய கருதாது பிற மக்களுடைய பிற ஆக்களுடைய நன்மையை கருதி செய்த அந்த சிறந்த மன்னர்களாகவும் குறுநில மன்னர்களாகவும் காணப்படுகின்ற ஆக்களை பற்றி இந்த பாடத்திட்டத்தில் என்ன செய்கிறாண்டா புலவர்மணி ஏஎன்னா பெரிய தம்பி பிள்ளை அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அப்ப இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா இலட்சியம் என்றால் என்னென்று சொல்லப்படுகிறது, உலகம் இனிது நடைபெறுவதற்கும் மக்கள் உயர் நலமுறுவதற்கும் பிரதான கருவியாக வருவது இலட்சியமாக இருக்குது. லட்சியம் பழமையும் புதுமையும் பெற்று நிலைபேறு அடைந்து திகழ்கின்றது. லட்சியத்தில் பழையது வேறொன்றில்லை, புதியது வேறொன்றில்லை. லட்சியத்தால் எமது முன்னோரும் ஈடேறுகிறார்கள், எமது பின்னோரும் லட்சியத்தினால் ஈடேறுவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு தனி மனிதனிடத்தும் ஒவ்வொரு விதமான இலட்சியத்தன்மைகள் என்ன செய்ய காணப்பட வேண்டும். அந்த இலட்சியத்தின் படியாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்ய அமைத்து கொள்ள வேண்டும். இலட்சியம் இல்லாத மனிதன் ஒரு மனிதன் அல்ல. இலட்சியம் இல்லாத வாழ்வு ஒன்று ஒரு வாழ்வு அன்று. இலட்சியத்திற்காக உயிர் வாழ வேண்டும். உயிர் வாழ்வதற்காக இலட்சியத்தை கைவிடுதல் ஈமம் சேர் மாலை போல இழிந்து இடப்பட்ட செயலாகும் என்று சொல்லப்படுது. பிணத்திற்கு போடப்படுகின்ற அந்த மாலையை போல மிகவும் இழிந்திடப்படுகின்ற ஒரு செயல் ஆகும் என்று, அவைகள் உயிர் வாழ்வதற்காக இலட்சியத்தை கைவிடுதல் ஈமம் சேர் மாலை போல இழிந்திடப்பட்ட செயல். பிணத்திற்கு போடப்படுகின்ற அந்த மாலையை போல மிகவும் இழிந்திடப்பட்ட செயலாகும் என்று இந்த கட்டுரை பகுதியிலே புலவர்மணி ஏஎன்னா பெரியதம்பி பிள்ளை அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். இந்த கட்டுரை பகுதியில் பல்வேறுபட்ட விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது இலட்சியம், அந்த இலட்சியத்தினுடைய தன்மையை பற்றி கட்டுரை ஆசிரியர் என்ன செய்கிறார், அதாவது குறிப்பிடுகின்றார். இலக்கியங்களை துணை கொண்டு, இலக்கியங்களில் வருகின்ற விடயங்களை துணை கொண்டு அவர் இந்த கட்டுரை பகுதியில் வார விடயங்களை கச்சிதமான முறையிலே வெளிப்படுத்தி இருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். எழுதிக் கொள்ளுங்கள். கேள்வி: இக்கட்டுரை பகுதியிலே அறத்தின் வடிவமாகிய தர்மனினுடைய
அறத்தின் வடிவமாகிய தர்மனின் உடைய இலட்சிய சமநோக்கத்தன்மை பற்றி குறிப்பிடப்படுகின்ற கருத்தினை தொகுத்து தருக. அதுக்கு விடை தருமபுத்திரர் அறத்தையே இலட்சியமாக கொண்டவராய் அறத்தின் பயனாக கிடைத்த முத்தி இன்பத்தை தியாகம் செய்து சமநிலையில் நின்றமையால் சிறந்த அறநெறி செல்வர்களுள் உயர்ந்த உதாரணம் ஆகின்றார். அவர் முத்தியுலகத்துக்கு செல்லும் வழியில் இலட்சிய சோதனை ஒன்று நடக்கின்றது. புழுத்த நாய் ஒன்றை அங்கே காண்கின்றார். பிற உயிர்களை தம்முயிரில் கண்ட சமநெறி செல்வராகிய அவர் தமக்கும் நாய்க்கும் இடையே ஒருமை காண்கின்றார். அதன் துன்பத்தை உயிர்களை தம்முயிரில் கண்ட பிற உயிர்களை தம்முயிரில் கண்ட சமநெறி செல்வராகிய அவர் தமக்கும் நாய்க்கும் இடையே ஒருமை காண்கின்றார். அதன் துன்பத்தை தமக்கு வந்ததாக பாவிக்கின்றார். நாயை தோளிலே தூக்கி வைத்துக்கொண்டு முத்தியுலக வாயிலை அடைகின்றார். நாயை வெளியே விட்டு உள்ளே புகுமாறு முத்தி உலகம் உத்தரவிடுகின்றது. இந்த நாய்க்கு உரிமை இல்லாத முத்தி உலகம் எனக்கு வேண்டாம் என மறுத்து கூறுகின்றார். அறத்தின் பயனாகிய முக்தியையும் உடன் கொண்டு முத்தி உலகம் புகுகின்றார். இது நம் முன்னோர் கண்டு அனுபவித்து உலகுக்கு உபகரித்த சமநிலை கொள்கைக்கு சிறந்த உரைகளாக விளங்குகின்றது. உரைகள் என்பது சான்று.
அடுத்த கேள்வி, தூல வடிவம் சூக்கும வடிவம் என்பன பற்றி தருக. தூல வடிவம் சூக்கும வடிவம் என்பன பற்றி தருக. தூல வடிவம் என்பது கண்ணுக்கு புலப்படக்கூடிய தெளிவான வடிவம் என்ற பொருளை தருகின்றது. சூக்ம வடிவம் என்பது கண்ணுக்கு புலனாகாத மறைபொருளான வடிவம் என்ற பொருளினை தருகின்றது. அடுத்த கேள்வி, இக்கட்டுரை பகுதியில் கம்பராமாயணத்திலே வருகின்ற தசரத மாமன்னன் உடைய இலட்சிய சமநோக்கத்தன்மை பற்றி குறிப்பிடப்படும் கருத்தினை தருக. கம்பராமாயணத்திலே ஒரு சிறந்த காட்சி ஒன்று இக்கட்டுரை பகுதியில் கொடுக்கப்படுகின்றது. தசரதன் இரண்டு இலட்சியங்களிடையே இருந்து அவன் மனம் ஊசல் ஆடுகின்றது. ஒன்று அரசியல், மற்றது சத்தியம். இந்த இரண்டில் ஒன்றை தெரிவு செய்வதில் அவன் திண்டாடுகின்றான். அரசியற் கொள்கையின்படி மூத்த புதல்வனுக்கு முடிசூட்டுவதா, அல்லது கைகேயிக்குரிய சத்திய வாக்கை கடைப்பிடிப்பதா, இந்த தர்ம சங்கடமான நிலையில்
தசரத மாமன்னன் நினைக்கின்றான். தசரத மாமன்னன் நினைக்கின்றான், அரசியல் நிலை ஆனது காலத்திற்கு காலம் மாறுபடக்கூடியது. ஆனால் சத்திய வாக்கு என்றுமே மாறுபடாது. இதனால் நிலை மாறும் தன்மையை உடைய அரசியல் கொள்கையை கைவிட்டு நிலை மாறாத இயல்பினை உடைய சத்திய வாக்கினை கடைப்பிடிப்பேன். இவ்வாறாக சத்தியத்திற்காக உயிரினை விட்ட சிறந்த ஒரு இலட்சியவாதியாக தசரத மாமன்னனை நாம் கருதி கொள்ளலாம். இது இந்த கட்டுரை பகுதியில் தசரத மாமன்னனை பற்றி கட்டுரை இந்த இறுதி பகுதியில் குறிப்பிடப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அது கீழே ஒரு பாட்டு ஒன்று தரப்படுகின்றது. சொன்மலரை பண்பு எனும் நாரில் தொடுத்து இனிய நன்மணமா பண்பு நனிக்கமல இன்முகமே காட்டி புலவீர் கருத்தில் ஒருவர்க்கு ஒருவர் சூட்டி பொலிவீர் சுகம். சூட்டி பொலிவீர் சுகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டுரை பகுதியினுடைய இறுதியில் வருகின்ற பாடல். இதில் இருக்கின்ற அணி என்னவாக கொண்டால் உருவக அணியாக இருக்குது. சொன்மலர் பண்பு என்கின்ற நார் என்று சொல்லப்படுகிறது. சொல் ஆகிய மலர் பண்பு என்கின்ற நார் தொடுத்து இனிய நன்மணமாம் பண்பு நனி கமல. இன்முகம் என்பது இனிய முகத்தை காட்டி புலவீர் கருத்திலே ஒருவர்க்கு ஒருவர் அறிந்து நீங்கள் சுகத்தை பெறுவீர்கள் ஆக என்று இந்த கட்டுரை பகுதியின் இறுதியில் குறிப்பிடப்படுகிறது. இந்த கட்டுரை பகுதியை எழுதிய ஆசிரியர் யாராக இருக்குமென்றால் இலக்கிய கலாநிதி ஏஎன் பெரியதம்பி பிள்ளை. இவர் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவராக இருக்கின்றார். இவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்னவா இருக்குமெண்டா புலவர் மணி என்று சொல்லப்படுகின்ற அந்த பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. புலவர் மணி ஏஎன் பெரியதம்பி பிள்ளை அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மண்டூர் என்று சொல்லப்படுகின்ற இடத்தை பிறப்பிடமாக கொண்டவராக குறிப்பிடப்படுகிறது. அவர் எழுதிய உள்ளதும் நல்லதும் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டுரை தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டுரை பகுதிதான் இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு கட்டுரை பகுதி. அப்போ இந்த கட்டுரை பகுதியில் வார விடயங்கள் பற்றி என்ன செய்யறா சொல்லப்பட்டு அதை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய சிறு வினாக்களும் என்ன செய்யறா தரப்பட்டு உள்ளது. இனி இந்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு வினாக்களை நாங்கள் என்ன செய்ய என்றால் அவதானித்துக் கொள்ள வேண்டும். இந்த கட்டுரை வினாண்டா 15 மார்க்ஸு 15 புள்ளிக்குரிய கட்டுரை வினாக்களும் இருக்கின்றன. 10 புள்ளிக்குரிய கட்டுரை வினாவும் இருக்கின்றது. அவை அந்த 15 மார்க்ஸ் 10 மார்க்ஸுக்குரிய அந்த கட்டுரை வினாக்களை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் அவதானித்து கொள்ள வேண்டிய
தேவைப்பாடு இருக்கின்றது. கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு வினாக்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயம் எழுதிக் கொள்ளுங்கள். இலட்சியமும் சமநோக்குமென்ற கட்டுரை பகுதியை ஆதாரமாக கொண்டு ஆனாக்களே இலட்சியமும் அதனுடைய சிறப்புத்தன்மைகளும் ஆவண்ணாக்களே இலட்சியத்தை கடைப்பிடிக்காமையால் ஏற்படுத்தப்படுகின்ற இழிவு நிலைகள் என்பன பற்றி குறிப்பிடப்படும் கருத்துக்களை சுருக்கமாக விளக்குக. இப்படி ஒரு கட்டுரை கேள்வி ஒன்று வந்தால் அந்த கட்டுரை கேள்விக்குரிய ஒரு பொதுவான ஒரு அறிமுகத்தை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இதுக்கு எழுதக்கூடிய அறிமுகம் என்னவா இருக்கும் என்றால், இந்த கட்டுரை பகுதியை எழுதிய ஆசிரியர் யார், அடுத்த ஒரு கேள்வி வைக்கலாம், இந்த கட்டுரை பகுதி அவர் எழுதிய எந்த கட்டுரை நூலில் இருந்து எடுக்கப்பட்டதென்று சொல்லப்படுகின்ற 2 விடயங்களை நாங்கள் இங்கு என்ன செய்யலாம் என்றால் ஆதாரப்படுத்திக் கொள்ளலாம். இந்த கட்டுரை பகுதியை எழுதியது புலவர் மணி ஏ.என். பெரியதம்பி பிள்ளை. அவர் எழுதிய உள்ளதும் நல்லதும் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டுரை தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டுரை தான் இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு கட்டுரை பகுதி. இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான கட்டுரை பகுதி எழுதியது புலவர் மணி ஏ.என். பெரியதம்பி பிள்ளை. அவர் எழுதிய உள்ளதும் நல்லதும் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டுரை நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. அது ஒரு பொதுவான அறிமுகமாக நீங்கள் எழுதி கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். எழுதி கொள்ளுங்கள். இலட்சியம் சமநோக்கும் என்ற கட்டுரை பகுதி ஆனது புலவர் மணி ஏ.என். பெரியதம்பி பிள்ளை அவர்களால் எழுதப்பட்டது ஆகும். அவர் எழுதிய உள்ளதும் நல்லதும் என்ற கட்டுரை நூலில் இருந்து எடுக்கப்பட்ட கட்டுரை பகுதி ஆகவே அமைந்து உள்ளது. இக்கட்டுரை பகுதியிலே இலட்சியமும் அந்த இலட்சியத்தினுடைய சிறப்பு தன்மைகள் பற்றிய இலட்சியமும் அந்த இலட்சியத்தினுடைய சிறப்பு தன்மைகள் பற்றிய கருத்தும்
வெளிப்படுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். இலட்சியம் என்பது உலகம் இனிது நடைபெறுவதற்கும் மக்கள் உயர் நலமுறுதற்கும் பிரதான கருவியாக அமைவது ஆகும். இலட்சியமானது பழமையும் புதுமையும் பெற்று நிலைபேறடைந்து திகழ்கின்றது என சொல்ல குறிப்பிடப்படுகிறது. லட்சியத்தால் எமது முன்னோர்களும் ஈடேறினார்கள், எமது பின்னோரும் இலட்சியத்தால் ஈடேறுவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகள் இல்லை என்ற கருத்து இந்த லட்சியத்தினுடைய சிறப்பு தன்மையாக குறிப்பிடப்படுகிறது. அந்த விடயத்தை நாங்கள் என்ன சொல்வோம்னா, அந்த கட்டுரை கேள்விக்கு அல்லது அந்த கட்டுரை வினாக்கு நாங்கள் எழுதி கொள்ள வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்குது. அதான் இன்றைக்கு இவளா பகுதியுடனும் வகுப்பை பூர்த்தி செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.